இன்னைக்கு this video in particular is going to be in English as well as in Tamil because போன வீடியோ கீழே when I spoke about do not fear police எந்த இடத்துலையுமே நம்ம கான்ஸ்டியூஷனில் it's never written that you'll have to fear police அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். ஸோ பேசியிருக்கும் போது நிறைய பேர் அந்த வீடியோ கீழே வந்து this has to reach a lot of people which means please இதில் லாங்குவேஜ் ஒரு பேரியராக யாருக்குமே இருந்துடக்கூடாது, ப்ளீஸ் மேக் த வீடியோ in English too அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ ப்ராமினெண்ட்டாக will be in Tamil பட் எங்கெல்லாம் நான் வந்து ரைட்ஸை கோட் பண்ணுறனோ, எங்கெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷனை கோட் பண்ணுறனோ, எங்கெல்லாம் லாஸ் பற்றி நம்ம பேசுகிறோமோ அப்போல்லாம் I'll try and explain it in English also so that it will reach wider audience. So since I'm going to explain both in Tamil and English, என்னோட நார்மல் வீடியோஸை விட இந்த வீடியோ will be a much longer video but sit through the full video, complete video ஃபுல்லாக உட்காந்து பாருங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்மளுடைய அறியாமையின் காரணத்தினால தான் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. Just because we are not aware of certain rules, certain rights that's been given to us by our constitution, we think that police have the power and authority to ill-treat us, to beat us, to thrash us and all of that. So அதுக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்ச கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின்ஸ், ஆனால் அதுக்கெல்லாம் எங்கே பதில் கிடைக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க பல கொஸ்டின்ஸை உங்களை மாதிரியே ஒரு சாமானிய மனுஷனாக நான் எழுதி சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டும் சில ரிசர்ச் பண்ணியும் பதில் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்பொழுது ஓகே, ஐ ஆம் a very important person of this constitution, this law, this police department is there to protect me but not to intimidate me அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். Can police take anybody into custody at any time? யாரை வேணா போலீஸ் எப்போ வேணாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாமா அப்படின்றதான் முதல் கேள்வி. அண்ட் இதுக்கான பதில், So under section 41 of Criminal Procedure Act, wide powers are conferred on police to arrest mainly in cognizable offences. Cognizable offences include rape, theft and murder. Without having to go to magistrate for obtaining warrant of the arrest. There can be no legal arrest if there is no information or reasonable suspicion that the person has been involved in a cognizable offence or commits offence specified in section 41. சும்மாவே வந்து எந்த ஒரு தவறுமே பண்ணாத ஒருத்தரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கஸ்டடியில் எடுக்க முடியாது. அவங்க காக்னிசிபிள், அதாவது அறியக்கூடிய பெரிய குற்றங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு சட்டத்தில் வந்து இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் கூட the burden is on the police officer to satisfy the court before which the arrest is challenged that he has a reasonable ground of suspicion. உங்கள் மேலே சந்தேகத்தின் பேரில் நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணால் கூட the police officer மேலே அவ்வளோ பர்டன் இருக்குது. அவர் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி உங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ள அவருக்கு ஒரு சாலிடான எவிடன்ஸ் இருக்கணும் உங்கள் மேலே தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா அவர் பண்ணது தப்பு, அவர் மேலே வந்து லீகலான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஜெயராஜும் ஃபீனிக்ஸும் அவங்க என்ன காக்னிசபிள் அஃபென்ஸா பண்ணாங்க, இவ்வளோ பெரிய குற்றமா பண்ணாங்க, அவங்கள ஏன் போலீஸ் கஸ்டடியில் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செக்ஷன் 144 or செக்ஷன் 188 வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் 188 of Indian Penal Code empowers police to arrest anyone who violates an order by a public servant. The violator can be punished with an imprisonment of up to 6 months or a fine which may extend up to 1000 rupees or both. நம்ம ஜெயராஜ் அண்ட் ஃபினிக்ஸை எதில் புக் பண்ணாங்களோ, எந்த கேஸ்க்காக புக் பண்ணாங்களோ, அவங்களுக்கு மிஞ்சி போயிருந்தா ஒரு வந்து லாயல் போலீஸ் அந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனையை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்று அவங்க 6 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கணும், இல்லை 1000 ரூபா ஃபைன் கட்டியிருக்கணும், இல்லை ரெண்டுமே பண்ண சொல்லி மெஜிஸ்ட்ரேட் வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அவங்க உயிரோட ஹெல்த்தியாக வாழ்ந்திருப்பாங்க அவங்க குடும்பத்தோட. அவங்கள அடித்து இன்னைக்கு கொன்னுட்டாங்க. ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க எந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அவங்க எந்த பனிஷ்மெண்ட் வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. What rights do an arrested person have? என்னை கஸ்டடியில் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொடுக்கப்படுற உரிமைகள் என்னென்ன? கஸ்டடியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the constitution has guaranteed certain rights to the arrested and the detained person such as right to be informed of the ground of arrest as soon as possible. அதாவது உங்களை வந்து கஸ்டடியில் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்த உடனே உங்களுக்கு எதுக்காக உங்களை கஸ்டடியில் எடுத்திருக்காங்க, எதுக்காக உங்களை டீடைன் பண்ணியிருக்காங்க, என்ன கேஸோடைய சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போ உங்களை வந்து இவங்க கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்றத இமீடியட்டாக அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு கன்வே பண்ணி ஆகணும். ரெண்டாவது, ரைட் டு கன்சல்ட் அ லாயர் அண்ட் டு பி டிஃபெண்டட் பை அ லாயர் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ். உங்களை உடனே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாயரோ, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற லாயரோ, வழக்கறிஞரோ உடனே வந்து உங்களுக்காக அங்கே ஆஜராகலாம், உங்களுக்காக அங்கே பேசலாம், இன்ட்ரகேஷன் நடக்கிற வரைக்கும் அவங்க உங்கள் கூட இருக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கொடுக்கப்படுற இன்னொரு உரிமை என்னென்னா, யூ கேன் ரிமைன் சைலண்ட் அன்டில் யுவர் லாயர் அரைவ்ஸ். உங்கள் லாயர் வராமல் நீங்கள் பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதுக்கு மேலே உங்கள்கிட்ட கேள்வியே கேட்க முடியாது. ஸோ உங்கள் லாயர் வந்து நீங்களேவும் வந்து வர வைக்கலாம். இல்லை எனக்கு அதுக்கு வசதி இல்லை, லாயர்லாம் தெரியாது அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு லாயர் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அவங்கள வச்சு நீங்கள்
அவங்க கேஸை வந்து வாதாடிக்கலாம். மூணாவது, ரைட் டு பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் அ மெஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 hours. 24 மணி நேரத்துக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களை மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி, லோக்கல் கோர்ட் முன்னாடி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். A person arrested cannot be detained for more than 24 hours. அதாவது கஸ்டடியில் லாக்அப்பில் உங்களை 24 மணி நேரத்துக்கு மேலே வச்சிருக்க முடியாது. மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். The constitutional and legal requirements to produce an arrested person before a judicial magistrate within 24 hours of the arrest must be scrupulously observed. லாக்அப்பில் வைக்கணுமா, இல்லை ரிலீஸ் பண்ணுமா, இல்லை பெயில் கொடுக்கணுமா, இப்படின்றத 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களை கஸ்டடியில் எடுத்து 24 மணி நேரத்துக்குள்ளே போலீஸ் should produce in front of the magistrate. Again, ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ் கேஸில் 2 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு மெடிக்கல் ஃபிட் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டூ போலீஸ் ஹாவ் ரைட்ஸ் டு ரேஸ் தியர் ஹேண்ட்ஸ் ஓவர் அ காமன் மேன் ஆர் அ கிரிமினல் பிஃபோர் பீயிங் ப்ரொடியூஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மெஜிஸ்ட்ரேட் அண்ட் பீயிங் டிக்ளேர்ட் ஆஸ் அன் அக்யூஸ்ட் டு ஃபார்மலி பி அரெஸ்டட்? அதுக்கு முன்னாடி கேன் த போலீஸ் ரேஸ் தியர் ஹேண்ட்ஸ் ஆர் ப்ரூட்டலி ட்ரீட் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா clearly it's stated no. He cannot beat you, slap you, threaten or intimidate you in custody. It is against the law and the police officer will be punished for it. இந்த பதில் இஸ் ஃபில்டர்ட் ஃப்ரம் குவாரா. ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல், இதுக்கு முன்னாடி அவர் ஐஜியா இருந்தவர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ராஜு வந்து பதில் சொல்லியிருக்காரு. நோ போலீஸ் ஆஃபீஸர் ஹேஸ் அத்தாரிட்டி டு பீட் அப் எனி பர்சன். பீட்டிங் பீப்புள் இஸ் வயலேஷன் ஆஃப் law. Do not accept any abuse or high-handedness of any police. Law is very clear on one thing. No police has led to abuse or beat up people. Use of unwarranted personal violence against person in custody is a punishable offence under the Police Act 1861. Do not tolerate abusing high-handed attitude of police. இதில் கிளியராக அவர் சொல்லியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி ஐஜியாக இருந்து ரிட்டையர் ஆனவர். எந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு அக்யூஸ்ட் மேலே கை வைக்கிறதுக்கான உரிமை கிடையவே கிடையாது. Do not accept. இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. இது ரொம்ப கிளியராக இருக்குது. நம்ம லாவில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு அதிகாரிக்கும் ஆக்கப்பூர்வமான ஒரு அதிகாரம் ஒரு அக்யூஸ்ட் அடிக்கிறதுக்கு என்றைக்குமே கொடுக்கப்பட்டது கிடையாது. த பனிஷபிள் அஃபென்ஸ் அண்டர் த போலீஸ் ஆக்ட். இதுக்கு வந்து ஒரு ஆக்ட் இருக்குது, போலீஸ் ஆக்ட் 1861 அப்படின்னு சொல்லியிருக்காரு. சும்மா என் மேலே பொய் கேஸ் போட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாமா, என் மேலே பொய் கேஸ் போட்டு என்னை புக் பண்ணலாமா, என்னை கஸ்டடியில் எடுக்கலாமா? கேன் அ போலீஸ் புக் மீ ஃபார் அ ஃபால்ஸ் அலிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியர் அலிகேஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ் இஸ் நாட் அ ரீசன் குட் இனஃப் டு மேக் அன் அரெஸ்ட் ஆஃப் அ பர்சன். சிமிலர்லி அ ரீசனபிள் பிலீஃப் இஸ் நாட் குட் இனஃப் ஃபார் அ பர்சன் டு பி arrested by a police officer, keeping in mind the constitutional rights guaranteed to a person. It is also held that Article 21 and 22 of the Constitution should be protected and recognized. ஸோ இதில் கிளியராக என்ன சொல்லப்படுது, உங்கள் மேலே போய் கேஸ் போலீஸ் புக் பண்ண முடியாது. அப்படி புக் பண்ணாலும் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி யூ ஹாவ் ஆல் ரைட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் க்ளீன். நீங்கள் தப்பு பண்ணாதவர், எந்த குற்றமும் செய்யாதவர் அப்படின்றத லோக்கல் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி உங்களை ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி லோக்கல் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி உங்களை ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது லோக்கல் போலீஸ் உங்களை அடித்தாங்களா, கஸ்டடியில் இருக்கும்போது உங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாங்களா, அப்யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு மெஜிஸ்ட்ரேட் கேட்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் அவங்க கேட்கும்பொழுது இஃப் த அரெஸ்டி, அதாவது அரெஸ்ட் பண்ணப்பட்ட பர்சன் அந்த மாதிரி இல் ட்ரீட் பண்ணப்பட்டிருந்தாங்கன்னா they have all rights to upfrontly tell it to the magistrate that என்ன ரொம்ப வந்து ப்ரூட்டலாக ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உடனே immediate steps will be taken. You will not be உங்களை திரும்ப வந்து அந்த போலீஸ்ட்டே ஒப்படைக்க மாட்டாங்க, வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றி விடுவாங்க, வேற போலீஸ்ட்டு வந்து ஒப்படைப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் that you know all these laws very strict and clear. Nobody has the right to raise their hands over you. யாருமே உங்களை கை உயர்த்தி அடிக்கவோ திட்டவோ ஸ்லாம் பண்ணவோ இல்லை வந்து உங்களை ஸ்லாப் பண்ணவோ உங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கான எந்த உரிமையும் சட்டத்திட்டத்தின் மூலமாக எந்த ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் கொடுக்கப்படலை. அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. How do I make a complaint against the police? அதாவது போலீஸாருக்கு எதிராக ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் எப்படி வந்து ஃபைல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, if you're concerned about how you were treated by the police, you can make a complaint. For example, you can make a complaint. இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் you can make a complaint. You were offended by something a police officer said or did to you. உங்களை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்கள்கிட்ட பேசின விதமோ இல்லை அவர் செஞ்ச ஏதோ ஒரு செயலால் நீங்கள் அஃபெண்ட் ஆயிருந்தீங்கன்னா அவர் மேலே கேஸ் போடலாம். You weren't satisfied with the service the police gave you.
நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு கொண்டு போய் அதுக்கு சரியான ஜஸ்டிஸ் கிடைக்காம இருந்தது, அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் காரணம்னா அதுக்கு நீங்கள் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். யூஆர் கன்சர்ன்ட் அபவுட் ஹவ் அ ரிலேட்டிவ் ஆர் அ ஃப்ரெண்ட் வாஸ் ட்ரீட்டட் பை த போலீஸ். என்னுடைய சொந்தக்காரங்களை போலீஸ் இப்படி தப்பாக ட்ரீட் பண்ணாங்க, அதனால் நான் இந்த போலீஸ் அதிகாரி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ணலாம். யுவர் ப்ராப்பர்ட்டி வாஸ் டேமேஜ் பை த போலீஸ். நீங்கள் வந்து கரெக்டான இடத்துல பார்க் பண்ணிட்டு போயிருந்த ஒரு வண்டியையோ இல்லை உங்கள் வீட்டையோ வந்து போலீஸ் அதிகாரிகள் டேமேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அவங்க மேலே கேஸ் போடலாம். யூ மஸ்ட் ஃபைல் தி கம்ப்ளைண்ட் வித்தின் 6 months ஆஃப் த இன்சிடென்ட். அந்த சம்பவம் நடந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாதான் உண்டு. எல்ஸ் இஃப் யூ ஃபைல் த கம்ப்ளைண்ட் லேட்டர் than 6 months it will not be accepted. இந்த 3rd degree ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாமா, இப்படி அடிக்கலாமா உதைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியராக நம்ம சட்டத்தில் அது எல்லாமே இல்லீகல்னு எழுதப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஆர்டிக்கிளில் பாருங்கள், இன் டிகே பாசு கேஸ் த சுப்ரீம் கோர்ட் லே டவுன் செவரல் கைட்லைன்ஸ் டு ப்ரிவென்ட் 3rd degree மெத்தட்ஸ் which are still being used in many police stations despite being declared illegal. So it's clearly illegal. So finally, to sum it all up, all that I want to say is that when I am taken into custody by a police and they say that I have committed an offense, I have all right to question why I have been taken to the police station. And also if I am being a woman, I cannot be taken into a custody before sunrise or after sunset, and there should always be a woman police officer who is coming along with the police department to take me into custody. And most of the time if they want to just question me, they can just question me in my home. There is no necessary that I have to go along with them to the police station. And once if I'm taken into custody inside the police station, no policeman has the right to raise their hands over me. Nobody has the right to verbally abuse me. I cannot be put under unnecessary restraints. I have all rights to know on what grounds I've been taken into custody, and nobody can ill-treat me, misbehave with me. இதான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல நினைச்சேன். ஹோப் இட் டிட் மேக் சம் சென்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நான் ஒரு போலீஸ் அப்போ ரோட்டில் பார்க்குறேன், அவங்க என்னை திட்டலாமா ட்ரீட் பண்ணலாமா எல்லா கொஸ்டினுக்குமே இதில் பதில் இருக்குது. ஸோ தயவு செய்து தைரியமாக இருங்க. கண்ட்ரி தட் வி லிவ் இன் இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி which means இது மக்களாட்சி. நம்ம தான் நமக்கான லீடர்ஸை தேர்ந்தெடுத்து அவங்கள அந்த அரியணையில் உட்கார வச்சிருக்கோம். நம்ம தான் போலீஸ் அப்படின்றவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுத்துருக்கோம். அது நமக்கே எதிராக வரும்பொழுது நமக்கான உரிமைகளை நம்ம பேசி நம்மளோட உரிமையை நிலைநாட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். Give this a thought. எதிர்த்து நின்று கேள்வி கேட்கணும். அடிக்கிற ஒவ்வொருத்தரும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு சட்டம் பேச ஆரம்பிச்சா அடுத்து 101வது ஆளு மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு ஒரு பயம் வரும். எதிர்ப்பை காட்டுவாங்கன்ற எண்ணம் வந்தாலே போதும், நம்ம அவங்கள மதிக்கிற மாதிரி அவங்களும் நம்மளை மதிக்க கத்துப்பாங்க. Fight for your truth, protect your dignity, end police brutality.